நீங்க அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பை ஓய்வு நாளை சபை கூட்டத்தை நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன். Whatever you are following the iniquities and you are calling the solemn assembly, but I do not accept that. நம்ம இன்னைக்கு அக்கிரமத்தோடு என்ன செய்கிறோம்? மாத பிறப்ப நம்ம இயேசு கிறிஸ்துடைய உபதேசமே இன்னைக்கு கிடையாதுங்க. கிறிஸ்துவுடைய உபதேசம் இல்ல. இன்னைக்கு எல்லாமே நூதனமான ஒரு உபதேசங்கள் பக்க வழியாக உள்ளே நுழைந்து மாத பிறப்புகள்ல இன்னைக்கு என்ன நடக்க அப்படின்னா, மாதம் 1ஆம் தேதி அந்த இரவுலையே எதிர்பார்த்து இருப்பாங்க, ஆவலோடு என்னது எதிர்பார்த்து இருப்பாங்க, என்ன வாக்குத்தத்தம் நமக்கு வரப்போகிறது என்று ஆவலோடு எதிர்பார்த்து இருப்பார்கள். Children of God, the beginning of the month, you will all have a solemn assembly, you gather in the church, but this is all not the doctrines of Jesus Christ. It is a new doctrine which came few years ago. It came through the sideways which Jesus did not teach us. You see, every month, even the last day of the month, during the night, you will be waiting very eagerly, expecting what word will I get at the beginning of the next month. இந்த வாக்குத்தத்தம் அப்படிங்கிற இந்த ஊழியத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 ஆண்டு ஊழியத்துல அவரும் செய்யல. அவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, ஆதி அப்போஸ்தல சபையும் என்ன செய்யல, இதை செய்யல. ஆனா இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில இது ஒரு நூதனமாக ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடிய ஒரு பகுதியில, எப்படி ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டார்களோ அதே போல இன்றைக்கு ஒரு இச்சைக்காக, ஒரு அநித்தியமான பாவ சந்தோஷத்திற்காக, உலக ஆசீர்வாதத்திற்காக தேவனுடைய வசனம் இன்றைக்கு மாற்றி பிரசங்கிக்கப்பட்டு ஜனங்கள் இன்மைக்கானதையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலே தான் மாத பிறப்புகளிலே எப்படி எதிர்பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் கொடுப்பாங்களா, இல்ல யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறோம். Children of God, these promised ministries, what people are doing nowadays, Jesus Christ did not do this type of ministry. He did not teach his apostles to do this promised ministry, or disciples to do this promised ministry, or even in the beginning the apostolic fellowship where the church was formed, they also did not do this. As in the Garden of Eden, how Adam and Eve was deceived by the lust, and for the non-eternal sinful happiness of the earth, they lost everything. They were seeking that of the earth, not of the heaven. Likewise, today's church also seeking this sinful happiness of the earth, not of the heaven. And what promise will we get on the first day of the month? I will make everything new. This is what will I get? Or will I get Judas, he hanged himself? What type of promise are you expecting? இல்ல அப்படின்னா கேயாசியுடைய குஷ்டரோகம் அவனுடைய சந்ததியை பற்றி பிடித்தது என்று வாக்குத்தத்தம் கொடுப்பாங்களா? அப்படிலாம் எதிர்பார்ப்போமா? நமக்கு எதை கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. கிறிஸ்துவுக்குள்ள வாழாத சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்து, தேவ பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்ணினாங்களே ஒழிய பூமியில ஐஸ்வர்யமாய் வாழ்கிறதை குறித்து அவர் எங்கேயும் பிரசங்கம் பண்ணல. ஐஸ்வர்யவானுக்கு எச்சரிப்பு கொடுத்தாங்க. சரியா? எல்லாவற்றையும் தேவன் இயேசு கிறிஸ்து இதைத்தான் அந்த பூமியில பிரசங்கிச்சாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் இன்னைக்கு சபைகள்ல எங்கே? Children of God, or you are expecting the promise which was given, like Gehazi will get and his offsprings will get this leprosy? Do you want that kind of promises? What is the use of receiving promises from the servant of God? Jesus Christ did not preach about this. He only preached about the kingdom of God, not of the earth. He asked us to seek only the heavenly things. He warned the rich man not to seek wealth. What type of ministry did Jesus Christ do it during his days? இதைத்தான் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே நாம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே.
Children of God, that is what we read in 1 Corinthians chapter 5 verse 7. Cleanse out the old leaven, that you may be a new lump, as you really are unleavened, for Christ, our Passover lamb, has been sacrificed. ஆதலால் தேவ பிள்ளையே, பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்பரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். Let us therefore celebrate the festival not with the old leaven, the leaven of malice and evil, but with the unleavened bread of sincerity and truth. அப்ப நம்ம அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையே, ஓய்வு நாளையே, சபை கூட்டத்தையும் தேவன் வெறுக்கிறாங்க. பழைய புளித்த மாவு என்கிற பாவத்தோடு, அக்கிரமத்தோடு, அநியாயத்தோடு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பாதபடி அவர் பரிசுத்தத்தோடு என்ன செய்யணும்? தேவனை நாம் தொழுது கொள்ளணும், பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறாங்க. Children of God, we should not celebrate the festival with the old leaven, that is with malice and evil and iniquity, what God dislikes, but instead He wants us to be very clean, and we have to celebrate it with sincerity and truth. He asks us to worship Him with the beauty of holiness, not with outward beauty, but with the beauty of holiness. துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற பழைய பாவங்களாகிய எல்லா புளித்த மாவுகள் நம்மளை விட்டு தூர போகணும். துப்பரவு உண்மை அப்படிங்கிற பகுதி தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள, ஒரு ஊழியனா இருக்கட்டும், விசுவாச பிள்ளைகளா இருக்கட்டும், இல்ல சீஷர்களா இருக்கட்டும், சீசிகளா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பகுதி காணப்பட வேண்டும். Children of God, malice and evil things and iniquity should go away from this children of God, and the sincerity and truth should prevail inside them. Maybe he is a male or a female servant of God, or a disciple of God, or a believer of a God. பாவங்களோடு கூட இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற ஆராதனை தேவன் என்ன செய்யல? விரும்பல. We worship God with sin, but God disliked this.